இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. He is fine. அப்போ அப்பாவை கொல்றதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்களா? வந்தது யாருன்னு தெரியல, ஆனா மாஸ்க் எடுத்து ரொம்ப நேரம் ஆகல. அதனால தான் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல. அது சரி, நம்ம எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம். எப்படி வேற ஒருத்தவங்க வருவாங்க? கொஞ்சம் கவனிக்காம விட்டிருந்தா அண்ணனோட நிலைமை என்ன இருக்கும்? டாக்டர் சொன்னபடி பார்த்தா அப்படி வந்தவ ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். வாங்க வெளியில போய் தேடலாம். மீரா, ஹலோ, ஏசிபி நைனி ஸ்பீக்கிங். நான் அபூர்வா பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். நான் என்னன்னு சொல்லுவேன் மேடம்? என் மாமாவை கொல்ல நினைச்சவன் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அவன் எங்க இருக்கான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவன் மட்டும் நேரா எங்க வீட்டுக்குள்ளேயே வரா, எங்க வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என் மாமாவை கொல்றதுக்கு எங்க வீட்டுக்குள்ளேயே அவன் வந்திருக்கான். வாட்? எஸ், இட்ஸ் a fact. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மேடம். நாங்க இப்பவே வீட்டுக்கு வரோம். நீங்க வர்றதோட மட்டும் இல்லாம என் மாமா உயிருக்கு நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும். மேடம் ப்ளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்றேன்ல, நாங்க உடனே வரோம். ப்ளீஸ் கம். ராஜேந்தர் மேடம், அபூர்வா ஃபோன் பண்ணாங்க. மறுபடியும் யாரோ வீட்டுக்கு போய் சரத் சந்திராவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம அரெஸ்ட் பண்ண வம்சி இங்க இருக்கும்போதே வேற யாரும் மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல வம்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படியும் இருக்கலாம் மேடம். இல்ல வம்சியோட ஸ்ட்ராட்டஜில இது ஒரு பார்ட்டா கூட இருக்கலாம்ல மேடம். பரவாயில்ல ராஜேந்தர், உன்னோட மைண்டும் அப்பப்போ நல்லா தான் வேலை பாக்குது. தேங்க்யூ மேடம். மொத்தத்துல உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லயும் விட்டு வைக்கலன்னா உங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸான த்ரெட் தான் இருக்கு. நான் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ மேடம். அது சரி, வீடு சேஃப் நினைச்சு கூட்டிட்டு வந்தீங்க. அவ உங்க அப்பாவை அட்டாக் பண்ண வந்தப்போ நீங்க யாருமே பார்க்கலையா? வேற எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் நீங்க பண்ணலையா? பண்ணிருக்க மேடம். வீட்ல யாருக்குமே தெரியாம சிசிடிவி கேமரா போட்டிருக்கேன். குட் ஜாப். வாங்க மேடம், காட்டுறேன். வா. வாங்க. எங்க? அது அங்க இருக்கு மேடம். நைஸ். ராஜேந்தர், மேடம். அதுல இருக்கிற ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி ப்ளே பண்ணு. ஓகே மேடம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி காட்டு. இந்த கிளவுஸ் மட்டும்தான் கொஞ்சம் டீடைல்டா தெரியுது. கான்ஸ்டபிள்ஸ் மேடம், இந்த கிளவுஸை பாருங்க.
இந்த கிளவுஸ் இந்த வீட்டை சுத்தி எங்க இருந்தாலும் தேடி எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். ஆ, இப்போதைக்கு இந்த வீட்ல ஒருத்தர் மிஸ் ஆகுறாரே. ஏன் வீட்டுக்காரர் தான் மேடம். வெளியே எங்கேயோ போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏமா இந்து, ராத்திரில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. இந்தா கொஞ்சம் டீயாவது குடிமா. எனக்கு வேண்டாம் அத்தை. அவன் என்னமா சின்ன குழந்தையா, வந்துடுவாமா. அதுக்கு இல்ல அத்தை, அவரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்கிட்ட சொல்லாம எங்க போனாருன்னே தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லாம போனான்னா 10 நாள் இல்ல 1 வாரம் கழிச்சு தான் திரும்ப வருவான். இது ரொம்ப சகஜமான விஷயம்தாம்மா. அவன் வந்துருவான், நீ ஒன்னும் கவலைப்படாத. அதாவது 10 நாளுக்கு அவன் போறான்னா கண்டிப்பா ஆபீஸ் வேலையா தாம்மா இருக்கும். என்னங்க என்னங்க வந்துட்டீங்களா? என்ன சிரிப்புங்க இது? ராத்திரியில இருந்து உங்களை காணோன்னு நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? எங்க போயிட்டீங்க? கம்பெனி சைட் சீயிங்க்கு அனுப்பி வச்சாங்க. அட்லீஸ்ட் அது ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. சொல்லலாங்கிறதுக்குள்ளேயே மொபைல்ல சார்ஜ் தீந்து போச்சு. யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கியாச்சும் பண்ணிருக்கலாம்ல. கேட்டாலும் போலீஸ் ஃபோன் கொடுக்க மாட்டாங்களே. என்னது? அது என்னன்னா, இப்பெல்லாம் நம்மளோட போனை வாங்கி நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை திருடுற சைபர் கிரைம் அதிகமாயிட்டே போகுதுல்ல. அதனால தெரியாதவங்க கிட்ட போன் கேட்டா கொடுக்க மாட்டாங்கல்ல, அதான் சொன்னேன். சரி வாங்க. என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? நீ டச் பண்ண உடனே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. போங்க. இனிமே அப்படி டச் பண்ணாத. சடனா உன்னை பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போயிடுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதான் சொன்னேன். ஏன்னா வீட்ல அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நல்லா இருக்காது. எதுனாலும் நைட்டு பாத்துக்கலாம். வாங்க. அத்தை அத்தை, ஐயோ அத்தை, அத்தை. மீரா, அத்தை, மீரா, அம்மாடி மீரா, மீரா, அம்மா என்னம்மா? அத்தை எந்திரிங்க அத்தை. மீராக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை மீரா,